தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்ன, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம், இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு என்பது அனைத்தையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு மகளிருக்கென பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு சிறந்த திட்டமாக இந்த புதுமை பெண் திட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இதற்கான தகுதி என்ன என்று பார்க்கும்போது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் போது அந்த உயர்கல்வி பயிலக்கூடிய 4 ஆண்டுகள் வரைக்குமே மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டம்தான் இந்த புதுமை பெண் திட்டம். இது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் துவங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தில் தற்போது வரைக்கும் 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் தோறும் வழங்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1,13,000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்த புதுமை பெண் திட்டத்தில் இணைவதற்கு தற்போது 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு pudumaipen.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு மாணவிகளின் ஆதார் அட்டை மற்றும் கல்வி நிறுவனத்தின் மாற்றுச் சான்றிதழ் கொடுக்க வேண்டும். அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் இணையலாம். எப்படி விண்ணப்பிக்கலாம்னா, நீங்கள் பயிலக்கூடிய அந்தந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் பெறுவதற்கு 1ஆம் ஆண்டு மாணவிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் இணைவதற்கு நீங்கள் பயிலக்கூடிய அந்தந்த கல்லூரிகளில் இருந்து மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நேரடியாக விண்ணப்பிக்க கூடாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறும் போது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு தொலைபேசி எண் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. 91 50 05 68 09 என்ற மொபைல் எண் மூலமாகவும் MRAHEAS@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற விரும்பக்கூடிய மாணவிகள் நீங்கள் பயிலக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மூலமாகவே விண்ணப்பித்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்பதை தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க.